அண்மை செய்தி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏற்கனவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் இந்த வெப்ப அலை எச்சரிக்கை என்பது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் கடந்த 2-3 நாட்களாகவே வெப்பநிலை என்பது படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள், இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலைக்கான வாய்ப்பு கூடும் என்றும், குறிப்பாக அந்த வகையில் இன்று ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு கூடும் என்றும், நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி, சமவெளி பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு கூடும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. ஜூலை 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் 2 நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும். அதிக ஈரப்பதம் இருந்திருக்கக்கூடிய நிலையில் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இன்றைய பொறுத்தவரையிலும் 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாகவும், நாளை 2-4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து 18-20ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலை என்பது இயல்பாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.